பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்ல. கடந்த மாதங்களில் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து அவர் வாக்கு கொடுத்தபடி அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டே வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதத்தில் ஆண்டவர் என்னை எப்படி நடத்த போகிறார், எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார் என்று அவளோடு காத்திருக்கிறீங்கல்ல. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன், வாக்கை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ள தேவன். உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை நீங்கள் விசுவாசித்து சொந்தமாக்கி கொள்ளும் போது, அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அந்த காரியங்கள் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் விசுவாசித்து அதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. சரி, இந்த நாளுக்காக, இந்த மாதத்திற்காக விசேஷமாய் நான் என் இருதயத்தில் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டே இருந்தேன். ஆண்டவர் ஒரு நாள் அந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்தார். அந்த வாக்குத்தத்த வார்த்தையை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வேத புஸ்தகத்தில் ஏசாயா 45 அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 45 அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் சொல்லார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு முன்னே போவேன், உனக்கு முன்னே செல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பயப்படாத. இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்கும், இனிமேல் என் வாழ்க்கையில் என்ன நடக்கும், இனிமேல் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்து, இந்த மாதத்தை குறித்து, வருகிற நாட்களை குறித்து என்ன கலங்காத. நான் உனக்கு முன்னே போவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முன்னால் நடக்கிறல்ல, நீ பின்னால் பத்திரமா நடந்து வரலாம். எந்த ஆபத்தோ என்னை தாண்டி தானே உன்னிடத்தில் வரணும், உன்னை ஒன்று தொட விட மாட்டேன். நான் முன்னால் போகிறேன், எனக்கு பின்னாலே வா என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டோடைய வாக்குத்தத்தமே நான் உனக்கு முன்னால் போவேன் என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லார், என் மகனே, மகளே, பயந்துக்கிட்டு இருக்கிறியா? இந்த மாதத்தில் இந்த தேவை, அந்த தேவை, இந்த காரியம், அந்த காரியம், இதில் எப்படி சமாளிக்க போகிறேன், என்ன செய்ய போகிறேன், தேவைக்கு என்ன செய்ய போகிறேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நான் இருக்கிற உனக்கு, நான் முன்னால் போகிறேன், நீங்கள் பின்னால் வாங்க, அதனால் ஒன்று மேற்கொள்ளாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் நமக்கு முன் நடக்கிற தேவன். எதற்காக? ஒரு முன் நடக்கிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டாகிறது? இந்த மாதத்தில் இனி வர நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு 3 காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். முதலாவது, மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் முன்னால் நடக்கிறாராம். எதுக்கு தெரியுமா? தடைகளை நீக்கி போடுவதற்கு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தடைகள் அப்படிதானே. வேலையில் தடை, படிப்பில் தடை, திருமண காரியத்தில் தடை, பிள்ளைகள் காரியத்தில் தடை, பிஸ்னஸில் தடை, ஊழியத்தில் தடை. என்னைக்கு தான் இது மாறும் என்பதாக சில தடைகள் வந்தது நிமித்தமான சோர்ந்து போய் கலங்கி போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாலே போய் தடைகளை எல்லாம் நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களுடைய கானான் தேச பிரயாணத்தில் செங்கடல் தடையாக இருந்தது. ஆண்டவர் தடையை மாற்றி ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார். அவர்களுக்கு ஒரு யோர்தான் நதி ஒரு தடையாக இருந்தது. தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் தடையை மாற்றினார். முன்னேறி போவதற்கு எரிகோ மதில் தடையாக இருந்தது. பெரிய மதில் அது. ஆண்டவர் தடையை மாற்றுகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன் செல்கிறார். அதனால் நீங்கள் எதை குறித்து கலங்கி கொண்டு தடை தடை என்று அங்கலாய்க்கிறீங்களோ அந்த காரியத்தில் தடைகள் விலகும், உங்களுக்கான வழி திறக்கப்படும். அதை மறந்துடாதங்க. தடை உண்டு பண்ண சாத்தான் முயற்சி பண்ணுவான். தடை உண்டு பண்ண நம்ம சோர்ந்து போகிறோம்ல, பல கேள்வி உள்ளத்தில் எழும்புது, ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஆண்டவரே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவோம்ல. பிசாசு அதைத்தான் விரும்புகிறான். ஒரு சமயம் பாருங்கள், வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கிருந்து விசால எனக்கு அனுப்பியிருந்தார்கள். நான் போய் அந்த நாட்டின் விமான நிலையத்தில் விமானம் இறங்கினது. இமிக்ரேஷனுக்கு அவங்க பார்த்து சீல் குத்தினா தான் நாட்டுக்குள்ளே போக முடியும். அவங்ககிட்ட போய் நான் விசாவை காண்பித்தால் அதில் ஒரு பிரச்சனை. பாஸ்போர்ட் நம்பர் மாறி இருந்தது.
அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அவங்க அனுப்புவாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒரு தடை வந்து விட்டது. அந்த தேசத்தில் கூட்டெல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டாங்க, ஊழியெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டாங்க, வெளியில் காத்திருக்கிறாங்க. நான் உள்ளே இருக்கிறேன், வெளியே போக முடியாது, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு திருப்பி அனுப்பிடுவாங்க, போங்க இந்தியாவுக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி நெருக்கமான நிலைமை. அப்போ அங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸோடு பேசி, நாங்கள் நாளைக்கு இதை கரெக்ட் பண்ணி விசாவை கொண்டு வர்றோம், இந்த ஒரு நாள் அவங்க இங்கே விமான நிலையத்தில் உள்ள ஹோட்டலில் தங்கட்டுன்னு சொல்லி அங்குள்ள ஒரு ஹோட்டலில் என்னை தங்க வச்சுட்டாங்க. அப்போ நான் வெளியே போக முடியாது. அந்த விமான நிலையத்துக்குள்ளே இருக்கிற ஹோட்டலில் தங்க வச்சுருக்கிறாங்க. எல்லா இடமும் ஜெபம். அங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்கிறாங்க. தடம் மாறணும், பிரதர் எப்படி அந்த தேசத்துக்குள்ளே வரணும், ஊழியம் நடக்கணும்னு எல்லாரும் ஜெபிக்கிறோன்னு சொல்லி தைரியப்படுத்தினாங்க. அப்போ நான் தனித்து அந்த ரூமில் இருக்கிறேன். எனக்குள்ள பல கேள்விகள், பல சிந்தனைகள், எண்ணங்கள். இந்த மாதிரி போராட்டத்துக்கு நடுவில் தனியாக அந்த அறையில் இருக்கும்போது பிசாசு வந்து பிரத்யட்சமாய் நின்றான். நான் அன்றைக்கி தான் அவனை நேரடியாக பிரத்யட்சமாய் பார்த்தேன். அவன் வந்து சொல்கிறான், இந்த தேசத்துக்குள்ளே அவனை விட மாட்டேன், நான் தான் உன்னை தடுத்து வச்சிருக்கிறேன், யார் அந்த தடையை மாற்றுவாங்க பார்க்கலாம், உன்னை இந்த நாட்டுக்குள்ளே விட மாட்டேன், உன்னை திருப்பி அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து நேரடியாக பேசுகிறான். நான் சொன்னேன், சாத்தானே, நீ எல்லாம் என்னை தடுக்க முடியாது, என் கூட இருக்கிறவர் உன்னை ஜெயித்தவர், உன் தலையை நசிக்கினவர், உன்னை காலின் கீழே போட்டு மிதித்தவர், நீ எல்லாம் என்னை தடுத்துற முடியுமா? என் கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் தடைகளை நீக்கி போடுகிறவனே அவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் தடைகளை நீக்குவார். அதனால இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஓடி போய் என்கிட்ட வந்து பேசாத, நீ இந்த மாதிரி பேசி என்னை பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே டக்குனி மறைந்து போனான். அந்த அளவிற்கு சாத்தானை எழும்பி நின்று போராடி நான் அந்த தேசத்துக்குள் போகாதபடி தடைப்படுத்துவதற்கு அவ்வளோ காரியத்தை செய்திருந்தார். எல்லா இடத்துலையும் ஜெபித்தாங்க, இரவெல்லாம் ஜெபம். அடுத்த நாள் எல்லாம் சரியாக்கப்பட்டு விசா ஒழுங்கு செய்யப்பட்டு தடைகளை மாற்றி கர்த்தர் கொண்டு வந்துட்டார். சாத்தான் பயமுறுத்தி பார்த்தான், தோல்வி அடைந்து வெட்கப்பட்டு போனான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு பேசி கொண்டு இருக்கிறான்ல, பார்த்தியா தடை, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்தியா நான் தடுத்து வச்சிருக்கேன், உன்னால் முன்னேறி போக முடியாது, பார்த்தியா இந்த தடையை நான் தான் உண்டு பண்ணி இருக்கிறேன், நீ அவமானப்பட்டு போவாய். இப்படி ஒரு சூழ்நிலைகளை வைத்து பிசாசு பேசி கொண்டு இருக்கலாம். நீங்கள் என்ன சொன்ன, பொருளாத சாத்தானே, உன்னை காட்டில பெரியவர் என்னோடு இருக்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று அவருக்கு ஒரு பெயரை உண்டு, அவர் தடைகளை நீக்கி காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், எனக்கும் அப்படி செய்வார், நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இப்போ ஆண்டவரை துதிங்க. இந்த நிமிஷத்தில் இந்த ஒரு மாற்றம் உண்டாகும், தடைகள் விலகும். ஆண்டவர் தடைகளை மாற்றி அழகாய் நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். ரெண்டாவது, ஆண்டவர் எதற்காக முன்னால் செல்கிறார்? இந்த ஏசாயா 45 2 வசனத்தில் வாசித்தோம்ல, கோணல் ஆனவளை செவ்வையாக்கும்படி ஆண்டவர் எதுக்கு முன்னால் போகிறாராம்? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கோணலான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் கூட இருக்குதில்ல, உங்களுடைய குடும்பத்தில் எல்லாம் தாறுமாற ஒரு ஒழுங்கே இல்லை, ஒரு நேர்த்தியாவில் எல்லாம் கோணல் மாணலாக இருக்குது. இவனுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி சரியாக போகுது, குடும்பம் எப்படி சரியாக போகுது, ஊழியத்தில் இந்த மாதிரி காரியம்லாம் இருக்குது, நீ கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, கோணலானவைகளை நான் சரியாக்குவேன், அதுக்கு தான் முன்னால் செல்லுகிறேன், தடைகளை மாற்றுவேன், உன் வாழ்க்கையில் இருக்கிற கோணல் மாணலான காரியங்களை மாற்றுவேன். சமீபத்தில் ஒரு நியூஸ் பேப்பரில் செய்தியை பார்த்தேன். அதாவது ரயில்வே துறையில் இருக்கிற அந்த முக்கியமான அதிகாரிகள் அறிவித்தாங்க, ஸ்பீடு அதிகமாக்க போகிறோம், தமிழ்நாட்டில் ஒரு இடத்துலேருந்து ஒன்று இடத்துக்கு போகிற ட்ரெயின் அதிகமாக்குறதுக்கு அவங்க ஒரு காரியம் செய்யணுமா. என்னென்னா, நிறைய தண்டவாளங்கள் போல் ட்ரெயின் ஓடுறது, அது வளைஞ்சு போகுது சில இடங்களில். அப்படி தான் அந்த காலத்தில் இடம் கிடைச்சதுனால அப்படி வளைஞ்சு போகிற மாதிரி நிறைய இடத்துல தண்டவாளம் போட்டிருக்காங்க. அது இருந்தால் அவ்வளோ ஸ்பீடு போக முடியாது, வளைகிற இடத்துல விபத்து ஏற்பட வாய்ப்பு. அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்ட்ரெயிட் ஆக்க போகிறோம், அந்த கோணலை சரிப்படுத்தி நேராக்க போகிறோம் என்பதை சொன்ன. நேராக்கிட்டால் ஸ்பீடை கூட்டலாம், ட்ரெயின் ரொம்ப வேகமாக போயிடும், எந்த ஆபத்தும் இருக்காது. இந்த கோணல் மாணலான காரியம்தான் நிறைய பேர் பிரச்சனை உண்டாக்குகிறது. அதே மாதிரி தான் ரோடு, இந்தியா முழுது ரோடு போட்டாங்கல்ல, நான் பார்த்துருக்கிறேன். தமிழ்நாட்டிலே ரோடு வசதிகள்
நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே எல்லாம் போடுறாங்கல்ல, அப்படி போடும்போது அந்த காலத்தில் ரோடு வயக்காட்டுகளும் இப்படி வளைஞ்சு ஊருக்குள்ளோடி போய் அப்படி போகுமா, ஸ்பீடு குறைஞ்சிரும். அதனால் நேரம் வேஸ்ட் ஆகும். அப்போ சம்மந்தப்பட்ட அரசாங்கம் அந்த துறை பார்த்தது, இது கோணல் மாணலாக இருக்கிறதுனால டைம் வேஸ்ட் ஆகுது, ஃபியூல் வேஸ்ட் ஆகுறது. கோணலானதை செவ்வைப்படுத்திட்டா அதில் டைமு மிச்சம், குயிக்காக போயிடலாம், டீசல் மிச்சம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதனால் பாருங்கள், ஆட்களை சந்தித்து அந்த இடங்களை எடுத்து கோணலானதெல்லாம் சரிப்படுத்தி நேராக ரோடு போட ஆரம்பித்தாங்க. இப்போ பாருங்களேன், முன்னாலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. அதே இடத்துக்கு இப்போ 3/4 மணி நேரத்தில் போயிடலாம், பாதி நேரத்தில் போயிடலாம். ஏன்? கோணலானது சரிப்படுத்தப்பட்டதுனால. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னை போய் கோணலானதை சரியாக்குவேன். உங்கள் ஊழியத்தில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, நீங்கள் வாழ்கிற இடத்துல சில கோணலான காரியம் இருக்குது. அதனால் உங்களால் அதில் நேர்த்தியாக முன்னேறி போக முடியலை. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கோணலானவிலே நான் செவைப்படுத்துவேன் என்பதாக. அப்போ அதுதான் ஆண்டோடைய வாக்கு தத்துவம். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் பாருங்க, அவருடைய மகளுக்கு திருமணமாகி 2 வருஷம் கடந்து விட்டார். ஆனால் அந்த கணவர் ஒரு நாள் கூட அந்த மகளோடு வாழவில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த மகளுக்கு கண்ணீர் தான். ஒழுங்கு வீட்டுக்கு வர மாட்டார், சாப்பிட மாட்டார். அவர் பல பாவத்துக்கு அடிமையாக இருந்தது மாத்திரம் இல்லை, வேறு பெண்ணோடு தொடர்பு வச்சு அவரோடு தான் வாழப்போகிறேன்னு சொல்லி கொண்டு இருந்தார். அப்போ இந்த மனைவியினுடைய வாழ்க்கை குடிக்கிறது, துன்மார்க்கமாய் நடக்கிறது. ஒரு நாள் தன் மனைவி வீட்டுக்கு போ, நீ எப்படியாவது போய் தொலைன்னு சொல்லி வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டார். ரோட்டில் நின்று அந்த மகள் கஷ்டப்பட்டு வீடு சேர்ந்தாங்க. குடும்பத்தாருக்கு எப்படி இருக்கும்? பயங்கர கோபம். அதனால அவங்க சொந்தக்காரங்களில் கொஞ்சம் பெரிய அதிகாரிலாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் வர வச்சு போய் செட்டில் பண்ணிடுவோம், இனி இவரோடு வாழ முடியாது. 1 வருஷத்துக்கு மேலே 2 வருஷமாக அந்த பிள்ளை போய் வாழவே இல்லை. அந்த ஆள் குடிச்சிட்டு யார் கூடயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறா, நம்ம பிள்ளைய கஷ்டப்படணும் அப்படின்னு. அந்த சமயத்தில் ஜெபிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டு நான் போய் பேசினேன். அப்போ அந்த மகள் சொன்னது கண்ணீர் தான். வாழ்க்கையே பாருங்கள், அப்படியே ஒரு தாறுமாறாக இருக்குது. ஒரு நேர்த்தியான வாழ்க்கையில் அந்த கணவருடைய வாழ்க்கை அப்படியே நேர்த்தியாக இல்லாமல் எல்லாமே தாறுமாறாக இருக்கிறது. அப்போ நான் சொன்னேன், நீ என்ன நினைக்கிற மகளே என்று சொல்லி. அவர் சொன்ன, ஆண்டவர் அவரை மாற்றி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரே கணவர் தானே, கணவர் விட்டுட்டு இப்படி போகிறதுன்னு சொல்லி. பாருங்கள், அவ்வளோ கொடுமைப்படுத்தி தெருவில் விட்ட போதிலும், துரோகம் பண்ணின போதிலும் அந்த மகள் வேத வசனத்தின்படி அவர் தான் என் கணவர், ஆண்டவர் மாற்றி தரட்டும், நான் அதை விவாகரத்தை சம்மதிக்கவில்லை என்று. நான் அந்த மகளுக்கு சொன்னேன், சொந்தக்காரங்களாம் கோபத்தோடு எழுப்பிட்டாங்கம்மா, இனிமேல் அவங்க உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு பிரயாசப்படுறாங்க. அதனால் 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே அவங்கெல்லாம் பேசி செட்டில் பண்ண போகிறாங்க. உனக்கு ஒரு டைம் 10 நாள் ஆண்டவர் தருகிறார். இந்த 10 நாளும் நீ உபவாசம் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என் கணவரை நீர் மாற்றித்தர முடியும். தாறுமாறான வாழ்க்கை தான், கோணல் மாணலான வாழ்க்கை தான். ஆனால் இந்த கோணலானதை செவ்வையாக்குமாலே முடியும். நான் அதற்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணு, உனக்காக நானும் ஜெபித்து கொள்கிறேன் என்று. சரியங்கள்னு சொல்லி அந்த மகள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். சின்சியராக ஜெபித்தாள். என் கணவருடைய தாறுமாறான வாழ்க்கை, இந்த கோணலான வாழ்க்கையை சரிப்படுத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணினாள். 10 நாள் கழிந்தது. குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த பெரிய அதிகாரிகளோடு கூட சொந்தக்காரங்களாம் போய் அவர்கிட்ட போய் 2ல் 1 பேசணி போனால் அவர் பைபிள் வாசிக்கிட்டு இருக்கிறார். பைபிள் வாசி கொண்டு இருக்கிறார். கேள்விப்பட்டது வேற, இப்போ அவர் இருக்கிறது வேற. நடிக்கிறியா அப்படின்லாம் எல்லாம் அடிக்க வந்தாங்க, பேசினாங்க, திட்டினாங்க, எல்லாம் பொறுமையை கேட்டுக்கொண்டார். கடைசியில் மாமனார்கிட்ட சொன்னார், மாமனார்கிட்ட நீங்கள் ஊழியக்காரர், நீங்கள் வரணும்னு நான் வேண்டி கொண்டு இருந்தேன். நான் துன்மார்க்கனா நடந்தது உண்மை, குடிகாரனா இருந்தது உண்மை, வேறு பெண்ணோடு தொடர்பு இருந்தது உண்மை, அதனால் இவளை மனைவியாக கூட நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது உண்மை. அதெல்லாம் நேற்றுக்கு வரைக்கும். அப்போ இப்போது இயேசு என்னை சந்தித்தார். ஆண்டவர் இயேசு என்னை தொட்டார், என் பாவத்தை உணர்த்தினார். தாறுமாறான கோணல் மாணலான என் வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தேன். கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தேன். இயேசு என் பாவத்தை மன்னித்தார்.
இப்போ என்னை நேர்த்தியான பாதையிலே ஆண்டவர் நடத்த ஆரம்பித்திருக்கிறார். இப்போ என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி விட்டார். அதனால நீ என்ன திட்டினாலும் நான் சந்தோஷமாயிட்டு கொள்கிறேன்னு சொன்னார். பார்த்தீங்களா மாற்றம்? 10 நாள் ஜெபத்தில் ஒரு மாற்றம் எப்படி வந்தது? ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, நான் உனக்கு முன்னே போய் கோணலான வெளிச்சபையாக்குவேன். 10 நாள் அந்த சொந்தக்காரங்களை வந்து விசாரணை நடத்துறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் ஆண்டவர் சரிப்படுத்திட்டார். அவ்வளோதான். அதன் பிறகு குடும்பமா பிள்ளைகளோட நல்ல சந்தோஷமாய் வாழும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர் செய்வார், விசுவாசிங்க. தாறுமாறாக காணப்படுகிறவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். கோணல் மாணலானவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் மாற்றி கொடுக்கிற கர்த்தர் அவர் அதற்குத்தான் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். 3வது இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கணும். யாத்திராகமும் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாத்திராகமும் 13ஆம் அதிகாரம் 21 வசனம் பாருங்க. அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். கர்த்தர் முன் சென்றார். எதுக்காகவா? வழி நடத்துவதற்கு. பகலிலே மேக ஸ்தம்பம், அப்படியே ஒரு மேக தூண் வந்து நிற்கும், அப்படி வழி நடத்தும். இரவில் அது வந்து அக்கினி தூணாக மாறிவிடும், அக்கினி ஸ்தம்பமாய் அது மாறிவிடும். வெளிச்சம் கொடுக்கும், ஆபத்தை காட்டி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக அதை மாற்றி தரும். இந்த மக்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் முன் சென்று வழி நடத்தின சம்பவத்தை வேதத்தில் பார்க்கிறோம். ஏன் அவர் முன் சென்றார்? வழி நடத்துவதற்கு. இதான் வழி. இந்த வழியில வாங்க, இன்னைக்கு கூடார் அடிச்சு தங்குங்க, அடுத்து இப்போ நான் சொல்லும்போது மறுபடியும் புறப்படுங்க. அப்படிதான் ஆண்டவர் நடத்தினார். ரொம்ப ஆச்சரியமான தேவன் அல்லவா? கர்த்தர் அவ்வளோ அற்புதமாய் தாங்கி நடத்தினார். அவர் வழி நடத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். அவர் அதற்காக நம்ம கூட இருக்கிறாராம். வேத புஸ்தகத்தில் யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது இந்த மெய்ப்பர்களை குறித்து அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நம்மை ஆடுகளாகவும் ஆண்டவரை மெய்ப்பராகவும் சித்தரித்து ஆண்டவர் பேசியிருக்கிற காரியங்களை எல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதன்படி யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகளும் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆடுகள், மெய்ப்பன், அந்த உறவை பற்றி சொல்லப்படுதா? அப்போ இங்கே ஆண்டவர் ஒரு மெய்ப்பனாக தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் முன்னடக்கிற ஒரு நல்ல மெய்ப்பன். அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு மெய்ப்பன் முன்னால போறார். அந்த ஆடுகள் எல்லாம் ஒரு கொட்டியில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. காலையில் வந்து திறக்க வரும்போது அந்த ஆடுகள் மெய்ப்பனை பார்த்து, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, இன்னைக்கு தண்ணி தாகம் எடுத்த என்ன பண்ணுறது, இன்னைக்கு ஒரு ஆபத்து வந்தால் என்ன பண்ணுறது, கேள்வியெல்லாம் கேட்டிருக்கோம்ல. அப்போ அதுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது, இன்னைக்கு எங்கே சாப்பிட போகிறோம், நமக்கு என்ன கிடைக்கும். ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது. முன்னடக்கிற ஒரு மெய்ப்பன் இருக்கிறார். மெய்ப்பனுக்கு தெரியும், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மெய்ப்பன் முன்னால் போகிறார். அவருக்கு பின்னால் தான் நம்ம போகிறோம். அதனால் பயப்பட தேவையில்லை. எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்ளுவார். தேவைகளை பார்த்து கொள்ளுவார். விரோதமாக வரக்கூடிய சத்துருக்களை பார்த்து கொள்ளுவார். அதனால பயப்பட தேவையில்லை. அவர் நமக்கு முன் நடக்கிறார் என்பதான ஒரு தைரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். முன் நடக்கிற ஒரு அற்புதமான மெய்ப்பன். இப்போ ஆண்டவர் அதான் சொல்ல, நான் உனக்கு முன்னே போய் உனக்கு முன்னால் போவேன், உனக்கு வழி காட்டுவேன், வழி நடத்துதலை தருவேன், எந்த வழியாக போகணும் எந்த வழியாக போகக்கூடாது உனக்கு சொல்லி தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் பெரிய பாக்கியம் பாருங்க. நான் அந்த நாட்கள் 1974 ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்த போது எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, வசனம் முழுமையாக தெரியாது. அவர் தான் பைபிள் கொஞ்சம் வாசித்து கொண்டு இருக்கிறேன், முழுமையாக தெரியாது. ஆண்டவர் வந்து என்னோடு கூட பேசினார். என்னுடைய ஊழியத்திற்கான காரியத்தை குறித்து பேசின போது நான் ஆண்டவரிடத்தில் பல கேள்விகளை வைத்தேன். என்னால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், என்னால் எப்படி இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியும், என்னால் எப்படி இந்த சோதனை நெருக்கங்கள் மத்தியில் வாழ முடியும் என்றெல்லாம் பல கேள்விகளை வைத்தேன்.
அப்போ ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு காரியம்தான், நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு முன்னால செல்லுவேன், உன்னை வழி நடத்துவேன், நான் வழி நடத்துகிறபடி நீ வந்தா போதும், எனக்கு பின்னால நடந்து வா போதும் என்று. நான் ஊழியத்திற்கு அர்ப்பணித்த 50 வருடம். ஆனால் ஆண்டவர் அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எந்த தேசத்துக்கு போகணும், என்ன மக்களை சந்திக்கணும், என்ன செய்தி சொல்லணும், அழகாய் நடத்துகிறார். காரணம், அவர் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாக எனக்கு முன் செல்லுகிறார். ஒரு நல்ல மெய்ப்பனாக எனக்கு முன்னால் அவர் நடக்கிறார். அதனால் நான் தைரியமாக அவர் பின்னாலே நடக்க முடிகிறது. பயமில்லாதபடி தைரியமாக அவர் பின்னால் அந்த அடிச்சு வீட்டிலே நடக்க முடியும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்கு முன்னே போய் கோணலான எல்லாவற்றையும் சேவையாக்குவேன், தடைகளை மாற்றுவேன், நான் காரியங்களை வாய்க்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு முன் செல்லுகிற ஆண்டவர், எனக்காக தடைகளை மாற்றுகிறவர், எனக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், என்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவர். ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர். நான் அதை விசுவாசிக்கிறேன். அதற்காக உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை கரம் பிடித்து கொள்ளும். இப்படி யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே அவளை தொடும், அவர்களை உமக்கு சொந்தமாக்கி கொள்ளும். ஆண்டவரே அவளுக்கு துணை நெல்லும், அவர்களுக்கு முன் சென்று கோணலான எல்லாவற்றையும் சேவையாக்கி கொடும். உம்முடைய அன்பின் கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இதுவரை தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள் இந்த மாதத்தில் அவளுக்கு வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகட்டும். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் முன் நடக்கிறபடியால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில், ஆண்டவரே அவருடைய பிஸ்னஸில், குடும்பத்தில், படிப்பில் எதில் தடை காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த தடைகள் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீ தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரை கோணலானவளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னீங்க. உம்மை விசுவாசிக்கிறாங்க, உம்மை தேடுறாங்க. வீட்டுக்குள்ள கோணலான காரியங்கள், பிஸ்னஸில், வேலையில் கோணலான காரியங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் காரியங்கள் எல்லாம் சரியாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விளங்க பண்ணுவீராக. தேவரீர் இப்பொழுதும் நீர் வழி நடத்தும். இந்த பிள்ளைகள் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. அடுத்து என்ன படிக்கிறது, எங்கே படிக்கிறது, எந்த யூனிவர்சிட்டி போகிறது, எங்கே போய் என்ன கோர்ஸை படிக்கிறது, கலங்கி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் வழி நடத்துதலை கொடுங்க, கரம் பிடித்த நடத்துங்க. நீங்கள் அவங்களோடு கூட இருக்கிறதுனால இன்று முதல் ஒரு மாற்றத்தை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் கரம் பிடித்த நடத்தும். தடைகள் விலகுகிறது, காரியங்கள் வாய்க்கிறது, வியாதியின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தடைகள் எல்லாம் விலகட்டும். உமக்காக வளர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அற்புதங்களை செய்து அவங்களை ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் வாக்கு கொடுத்தபடியே கோணலானதை செவையாக்கி விட்டீர், தடைகளை மாற்றி விட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை விசுவாசித்து தினமும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். தடைகள் மாறும், கோணலானவைகள் சபையாக்கப்படும். ஆண்டவர் அழகாய் உங்களை வழி நடத்துவதை காண்பீங்க, மாற்றங்களை காண்பீங்க. விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி துதிங்க, அற்புதங்களை காண்பீர்கள். ஆமேன்.